ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வரலாறு எத்தனையோ போர்க்களங்களை பார்த்துருக்கு. ஆனா ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள நடக்கிற போர் இருக்கே, அது ரொம்ப கொடூரமானது. ஒரு பக்கம் சமூக அந்தஸ்து, இன்னொரு பக்கம் காதல். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி செதறி போன ஒரு உயிரோட இரத்த சாட்சி தான் இந்த கதையோட ஹீரோ தேவதாஸ். இந்த கதை வெறும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதல் கதை இல்லை. மகுடம் சூடிய ஒரு மகாராணியான ஒருத்தி மாளிகைக்குள்ள செத்து செத்து வாழ்ந்த கதை. மதுக்கிண்ணத்துல தன் மரணத்தை ஒவ்வொரு துளியா ருசிச்ச ஒருத்தன் தெருவோர மரத்தடியில அனாதையா உயிர் விட்ட கதை. அடைக்கப்பட்ட அந்த பெரிய இரும்பு கதவுகளுக்கு பின்னாடி ஒருத்தியோட கதறல், வெளியில இரத்த வாந்தியோட ஒருத்தனோட கடைசி மூச்சு. தேவதாஸ், பார்வதி. இந்த கதையை நீங்க கேட்கும்போது உங்க கண்ணுல வர்றது வெறும் கண்ணீர் இல்ல, அது ஒரு காதலோட மரண ஓலம். வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். வங்காளத்தின் ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்து வாரிசு தான் தேவதாஸ். அவரோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான் பாரு. அவங்க ரெண்டு பேரும் நகமும் சதையுமா வளர்றாங்க. தேவதாஸ் ஒரு பிடிவாதக்காரன், முரடன். எவ்வளவு பெரிய முரடனா இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட அடங்கித்தானே ஆகணும். அது மாதிரி அவனோட எல்லா முரட்டுத்தனத்தையும் அடக்கிற ஒரே சக்தி அந்த பாரு மட்டும்தான். அந்த குளத்தங்கரை, அந்த ஆலமரம், அந்த சின்னஞ்சிறு விளையாட்டுகள், இதுதான் அவங்க காதலோட கருவறை. தேவாவுக்கு பாரு ஒரு விளையாட்டு தோழி மட்டும் இல்ல, அவனோட நிழல். அவன் எங்க போனாலும் பின்னாடியே ஓடி வர்ற அந்த சின்ன பொண்ணு அவனுக்காக எதையும் செய்ய துடிப்பா. அப்போ தேவதாஸ் படிப்புக்காக கல்கத்தா போக வேண்டி வருது. பாருவோட உலகம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. ஆனா சீக்கிரம் வந்துடுவேன்னு தேவதாஸ் கொடுத்த வாக்குறுதி தான் அவளை வாழ வைக்குது. வருஷங்கள் ஓடுது. படிச்சு முடிச்சிட்டு தேவதாஸ் கிராமத்துக்கு வர்றான். இப்போ பாரு ஒரு அழகான இளம்பெண். தேவதாசும் பாருவும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா இங்கதான் சமூக அந்தஸ்து அப்படிங்கிற வில்லன் உள்ள வர்றான். தேவதாஸோட அப்பா ஜமீன்தார் பாருவோட குடும்பம் அவங்களுக்கு நிகரானது இல்லைன்னு சொல்லி இந்த திருமணத்தை எதிர்க்கிறார். அது மட்டும் இல்லாம அவ குடும்பத்தையும் அவமானப்படுத்துறாங்க. தேவதாஸ் தான் அப்பாவை எதிர்க்க தைரியம் இல்லாம குழப்பத்துல மறுபடியும் கல்கத்தாவுக்கே ஓடிடுறான். கல்கத்தாவில இருந்து தேவதாஸ் பாருவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். நமக்குள்ள காதல் இல்ல, இதோட விட்டுருவோன்னு. ஆனா எழுதின அடுத்த நிமிஷமே துடிச்சு போறான். ஆனா அந்த ஒரு சின்ன ஈகோவும் பயமும் அவங்க வாழ்க்கையவே மாத்த போகுதுன்னு அவன் நினைக்கல. அவமானப்படுத்தப்பட்ட பாருவோட குடும்பம் அவளை விட வயசுல ரொம்ப மூத்த ஒரு ஜமீன்தாருக்கு அவளை கட்டி கொடுக்க முடிவு பண்றாங்க. பாரு எவ்வளவோ கெஞ்சியும் பலனில்லை. கடைசியில தன் தன்மானத்துக்காக அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறான். ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா அரசியா போறான். ஆனா அவன் மனசு முழுக்க தேவதாஸ் மட்டும்தான் இருக்கான். பாருவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதும் தேவதாஸ் உடைஞ்சு போறான். குற்ற உணர்ச்சி அவனை அரிக்குது. தன்னோட தப்ப மறைக்க அவன் மதுவை தஞ்சமடைகிறான். அங்கதான் அவனுக்கு சந்திரமுகி அறிமுகமாகிறான். சந்திரமுகி ஒரு நாட்டிய மங்கை. தேவதாஸ் மேல உயிரையே வச்சிருக்கா. ஆனா தேவதாஸால பாருவை மறக்கவே முடியல. குடிக்காதீங்க தேவான்னு சந்திரமுகி கெஞ்சுற ஒவ்வொரு முறையும் அவன் பாருவோட நினைப்புல தான் மூழ்கிறான். மது அவனோட உடம்பையும் மனசையும் மெல்ல மெல்ல அழிக்குது. தேவதாஸோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாருவை பார்க்கணும்னு அவ ஊருக்கு கிளம்பி போறான். மரணத்தோட வாசல்ல நின்னுக்கிட்டு இரத்த வாந்தி எடுத்து தள்ளாடி தள்ளாடி பாருவோட மாளிகை வாசலுக்கு வந்து சேர்றான் தேவா. பாருவுக்கு விஷயம் தெரியுது. தேவா வர்றாரு, அவனை பார்க்கணுமேங்கிற ஏக்கத்துல அந்த பெரிய மாளிகையோட மகாராணி கௌரவம், அந்தஸ்து, ஆபரணம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தலைவிரி கோலமா வாசலை நோக்கி ஓடி வர்றா. ஆனா அங்கதான் அந்த சமூகம் தன் கோர முகத்தை காட்டுது. கதவை மூடுங்க என்ற ஒரு அதிகார குரல் கேட்குது. அது அவளோட கணவன். அவன் உத்தரவுப்படி கதவுகள் மூடப்படுது. அவளோட இதயம் அந்த தேவாவோட உயிரை தொடர்றதுக்காக துடிக்குது. அது இரும்பு கதவு இல்ல, அது ஒரு காதலோட மரண சாசனம்.
கதவுக்கு இந்த பக்கம் தன் கைகளால அந்த இரும்பு அடிச்சுக்கிட்டு தேவா தேவான்னு பாரு கதற சத்தம் அந்த ஊரையே உலுக்குது. ஆனா கதவுக்கு அந்த பக்கம் அந்த இரும்பு கதவு மூடுற சத்தம் கேட்ட அதே நிமிஷம் தேவதாஸோட கடைசி மூச்சும் பிரிஞ்சிடுது. விதி அது எவ்வளவு கொடூரமானது பாத்தீங்களா? யாருக்காக தன் முழு வாழ்க்கையையும் அழிச்சுக்கிட்டானோ அவளை ஒரு நிமிஷம் பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு கொடுத்து வைக்கல. அவனோட உடம்புல உயிர் இல்லை, ஆனா அவனோட கண்கள்ல அந்த பாருவோட முகம் மட்டும்தான் இருக்கு. தெருவோரத்துல இருக்கிற அந்த அழுக்கு படிஞ்ச மரத்தடியில அனாதையா விழுந்து கிடக்கிறான் ஒரு காலத்துல ஜமீன்தார் வீட்டு வாரிசா இருந்தவன். கடைசி வரைக்கும் அவங்க கைகள் சேரவே இல்லை. ஒருத்தி உள்ள செத்துக்கிட்டு இருக்கா, ஒருத்தன் வெளியில செத்து போயிட்டான். அந்த கதவுகள் இன்னைக்கும் சாத்தப்பட்டேதான் இருக்கு, காதலுக்கும் கௌரவத்துக்கும் நடுவுல. தேவதாஸ் பார்வதி கதை நமக்கு சொல்றது ஒண்ணுதான், காதலை விட பெருசு ஈகோ கிடையாது. ஒரு நிமிஷம் தைரியம் இல்லாததும் சரியான நேரத்துல எடுக்காத முடிவும் 2 பேரோட வாழ்க்கையை எப்படி நரகமாக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஒரு நிமிஷம் தன் ஈகோவை விட்டுட்டு தேவதாஸ் பாருவோட கையை பிடிச்சிருந்தா அவனோட வாழ்க்கையும் பாருவோட வாழ்க்கையும் நரகமாகி இருக்காது. அன்பு இருக்கும் இடத்துல பயமும் கர்வமும் இருந்தா அங்க மிஞ்சிறது வெறும் கண்ணீர் மட்டும்தான். காலம் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அந்த வாய்ப்பை ஈகோவுக்காக பலி கொடுத்தா கடைசி வரைக்கும் நாம அனுபவிக்க போறது குற்ற உணர்ச்சியை மட்டும்தான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். பாய். You can see the writing on the pavement. Young kids, they're growing up in basements. Online, a whole new generation. I'ma make mine, so you better go.